அழைப்பு விடுக்கும் காக்ரோச்சுகள், தமிழகத்தில் வெடிக்கும் போராட்டம், ஹை அலர்ட்டில் உளவுத்துறை. டெல்லி ஜந்தர் மந்தரில் நடந்து வரும் சிஜேபி கட்சியின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழகத்திலும் சிஜேபி கட்சியினர் தொடர் முழக்க போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றனர். நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என கோரி கல்வியாளர் சோனம் வாங்சு 20 நாட்களுக்கு மேலாக டெல்லி ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். சோனம் வாங்சுவோடு காக்ரோச் ஜனதா பார்ட்டியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். சோனம் வாங்சு டெல்லி காவல்துறை வலுக்கட்டாயமாக மருத்துவமனையில் சேர்க்க போராட்டம் இன்னும் தீவிரமானது. மாணவர்களும் இளைஞர்களும் ஜந்தர் மந்தரில் ஆயிரக்கணக்கானோர் கூட ஆரம்பித்தனர். நேற்று ஜந்தர் மந்தரிலிருந்து பேரணியாக சென்று நாடாளுமன்றத்தை முற்றுகையிட திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையில் காவல்துறையினர் அவர்கள் மீது தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். ஆனால் இன்று மீண்டும் ஜந்தர் மந்தரை நோக்கி இளைஞர்களும் மாணவர்களும் வரத் தொடங்கியிருக்கின்றனர். டெல்லியில் மாணவர்கள் நடத்தப்பட்ட தடியடி கண்டித்தும் போராடியவர்களுக்கு ஆதரவாகவும் நேற்று முதல் தமிழ்நாடு காக்ரோச் பார்ட்டியினர் சென்னையில் போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றனர். நேற்று மாலை சைதாப்பேட்டை பனகல் பார்க் அருகே காக்ரோச் பார்ட்டியினர் போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றனர். 1 மணி நேரத்தில் காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து கலைத்தனர். இந்த நிலையில் நேற்றிரவு முதல் தி நகரிலும் சிபிஐ கட்சியின் தலைமை அலுவலகத்திலும் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காக்ரோச் பார்ட்டியை சேர்ந்த மணிகண்டன் பேசும்போது, நீட் தேர்வு எல்லோருக்கும் சம வாய்ப்புகளை வழங்கவில்லை, இன்னார் மட்டும் மருத்துவ படிப்பை படித்தால் போதும் என்ற நிலையை உருவாக்குகிறது. அடிப்படையிலேயே அறத்துக்கும் சமூக நீதிக்கும் எதிராக இருக்கும் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்க வேண்டிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அதை பற்றி கவலைப்படாமல் அப்படியே பதவியில் தொடர்கிறார். அவர் பதவி விலக வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் நீட்டால் இறந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும். இதுதான் எங்களின் பிரதான கோரிக்கைகள். இந்த நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து அமைதியாக போராடி வந்த இளைஞர்கள் மீது தடியடி வன்முறையை நிகழ்த்தியதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்றும் கூறியுள்ளார்.